அவன், இவள், அங்கு இங்கு, அந்த இந்த, இப்படி ஒன்றைச் சுட்டிக்காட்ட வர்ற எழுத்துக்களுக்குப் பெயர் சுட்டு எழுத்துக்கள். அ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துகள். ஊ என்னும் எழுத்தைச் சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது இல்லை. போ, அகச்சுட்டு பார்த்தா. இவன், அவன், இது, அது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல இருக்கிற சுட்டு எழுத்த நீக்கிட்டா மீதமுள்ள எழுத்துகள் தனியா எந்த மீனிங்கும் கொடுக்காது. அதாவது வேர்ட்குள்ளேயே இருந்து சுட்டு பொருள் தருது. அதனால இதுக்கு பேர் அகச்சுட்டு. அடுத்தது புறச்சுட்டு. அவ்வானம், இம்மாலை, இந்நூல். இந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற சுட்டு எழுத்த நீக்கினாலும் மீதமுள்ள எழுத்துகள் மீனிங் கொடுக்கும் வெளியிலிருந்து சுட்டு பொருள் தருது. அதனால இதுக்கு பேர் புறச்சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அண்மைச் சுட்டுனா நம்ம அருகில் இருக்கிறத சுட்டிக்காட்டுறது. இதுல முக்கியமான சுட்டெழுத்து இ. அடுத்தது சேய்மைச் சுட்டு, அதாவது நம்மள இருந்து தொலைவில் இருக்கிறத சொல்லுவது. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இதுல முக்கியமான சுட்டெழுத்து ஆ. ஊ எங்க யூஸ் ஆகும்னா அருகிலும் இல்ல தொலைவிலும் இல்ல அதுக்கு நடுவுல இருக்கிறத சுட்டிக்காட்ட. எக்ஸாம்பிள், உது, ஊவன். அடுத்தது சுட்டுத் திரிபு. எக்ஸாம்பிள் பார்த்தா அம்மரம்னு சொல்வதுக்கு பதிலா அந்த மரம்னும் சொல்வோம். அதே மாதிரி இவ்வீடுன்னு சொல்வதுக்கு பதிலா இந்த வீடுன்னும் வரும். இங்க இன்ன இருந்த சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த ஆகு. இந்த மாதிரி அ, இ திரிந்து அந்த, இந்த ஆகி அதே சுட்டுப்பொருளை தருறதுக்கு தான் சுட்டுத் திரிபுன்னு பேர் சொல்றாங்க.